பியாண்ட் பிக்சர்ஸ் தயாரிப்பில் மரியாராஜா இளஞ்செழியன் இயக்கத்தில் ஜஸ்டின் பிரபாகர் இசையில் ஜி.வி. பிரகாஷ், ஸ்ரீ கௌரி பிரியா, ஜார்ஜ் மெரியன், அபாஸ் நடிக்கும் ஹாப்பிராஜ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் மார்ச் 27 முதல். ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் துரந்தர் த ரிவெஞ்ச் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆக்சுவலாக 2025 அதாவது இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வெளியான துரந்தர் படத்துடைய டைரக்ட் சீக்வல் தான் இந்த படம். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த படத்துடைய கதை என்ன? தீவிரவாதிகள் அடுத்தடுத்து இந்தியாவில் பல தாக்குதல்களை கையில் எடுக்கிறாங்க. இதுக்கு காரணமே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகள் தான். அதனால அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களோடையே ஒரு ஆளாக இருந்து கடைசியாக அவங்கள கருவறுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவிலிருந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், ஸ்பை ஏஜென்ட் ஒருத்தர் இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பி கடைசியாக அப்படி போகிற ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அந்த கிரைம் சிண்டிகேட்டுக்கே ஒரு பெரிய தலைவன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளை, கராச்சியவே தன் கையில் வச்சிருந்த ஒரு ஆளை முடிச்சு விட்டுருவாவில் அந்த பாகத்தில். இப்போ அந்த ஒரு ஆளை முடிச்சு விட்டா போதுமா? அடுத்தடுத்துன்னு எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாத்தையும் முடிச்சு விடணும் இல்லையா? அப்போ தானே மொத்தமாக அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட முடியும். அப்படிங்கிறதுக்காக அடுத்து யாரெல்லாம் முடிச்சு விட்றாரு அப்படிங்கிறது தான் இந்த பாகத்துடைய கதையாக இவங்க சித்தரிச்சிருக்காங்க. அந்த பாகத்தை இயக்குன ஆதித்ய தர் தான் இந்த பாகத்தையும் இயக்கியிருக்காப்புல. அந்த பாகத்தில் கிட்டத்தட்ட அதை ரிலீஸ் பண்ணி 1400 கோடி ரூபாய் நெருக்கி வசூலை பார்த்துட்டாங்க. அதனாலேயே அந்த படம் பல பேருக்கு பிடிக்கவும் செஞ்சிருந்தது. அதனாலேயே இந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கத்தான் செய்யுது. நம்மளாம் அந்த ஆர்வத்தில் தான் போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பெய்டு ப்ரீமியர்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக பிவிஆர் வேலைச்சேரிக்கு ஹிந்தி வெர்ஷன்லேயே சப்டைட்டிலோடு இருக்கும் அப்படின்னு டிக்கெட்லாம் போட்டு போனால் கடைசியாக சார் இப்போ தான் எங்களுக்கு லிங்க் வந்திருக்கு, டவுன்லோடே ஆக மாட்டேங்குது, ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி போனவையெல்லாம் அங்கே பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கேன். வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் வேறு ஒரு தியேட்டரில் இதே ஹிந்தி வெர்ஷன் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் டிக்கெட்டை போட்டு நல்ல வேலைக்கு போயாச்சு. போனால் நல்ல வேலைக்கு சப்டைட்டில்ஸ் இருந்தது. இல்லாட்டினா என்ன இருக்குது சம்பவம்? சரி, அதை விடுங்க. அவ்வளவு பெரிய ஆர்வத்தில் தான் இந்த படத்தை கூட்டமாக இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புதுசாக இப்போ கடந்த 2-3 மாதத்தில் ரிலீஸ் ஆனால் தமிழ் படத்துக்கு எந்த பயவிலையும் தேட்டர் போன மாதிரி தெரியல. இந்த படத்துக்கு எல்லா ஷோஸும் ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல்லுங்கிற லெவலுக்கு டிக்கெட்டே ஒரு 4-5 டிக்கெட் தான் எந்த ஷோ ஓப்பன் பண்ணாலும் இருக்குது. பார்த்துக்கோங்க. அந்த லெவலுக்கு இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு எகிரிக்கிட்டு தான் போயிருச்சு. சரி, இப்போ படத்துக்கு வருவோம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த பாகத்திலையுமே சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்கள், அது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களாகட்டும், மேக்கிங்கில் எந்த அளவுக்கு அதை கொண்டு வரணுங்கிற விஷயமாகட்டும், நிச்சயமாக இந்த டீம் இந்த பாகத்திலையுமே பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்களை ப்ராப்பராக பண்ணத்தான் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக அந்த படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸை நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். சும்மா அதகலம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய முதல் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், கிளைமேக்ஸுக்கு அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது அந்த கடைசி ஒரு 15-20 நிமிஷம் ஆகட்டும், படத்தில் எக்கச்சக்கமான ஆக்ஷன் பிளாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த 2 போர்ஷனுமே போதும். எப்பா என்ன இவ்வளோ குளரணமாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பட்டாக்கத்தியை வச்சு அது மேலே ஒருத்தன் கழுத்தை படுக்க போட்டு வச்சு மண்டியில் சுற்றி அதில் அடித்து பொழக்குது தலை. பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு குளரணமாக ஒரு படத்தை எடுத்திருக்காங்கன்னு. அந்த அளவுக்கு இந்த ஹாரர் ஸ்லாஷர் ரசிகர்களும் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க போலயே அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு இந்த டீமு. இதுக்கு படத்துடைய ஆக்ஷன் கொரியோகிராஃபர் ஆகட்டும், விகாஸுடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், சஷ்வத்துடைய மியூசிக் ஆகட்டும், சிவ்குமாருடைய கட்ஸ் ஆகட்டும், எல்லாமே மிகப்பெரிய பக்கபலமாக இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஈவன் ப்ரொடக்ஷன் டிசைனு, சவுண்ட் டிசைனு, சிஜிஏ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ்னு எல்லாத்துக்கும் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு பாராட்டுகளை சொல்லலாம். டெக்னிக்கலி இந்த படத்தை அந்த அளவுக்கு, குறிப்பாக இந்த ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாத்தையும் அவங்க அதகலமாக காட்சிப்படுத்திருக்காங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி படத்தில் ரன்வீர் சிங் படத்துடைய அந்த முதல் ஒரு 10 நிமிஷம் காட்சிக்குள்ளேயே ஒரு மனுஷன் வெறித்தனமாக எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயமும் இருக்கும். பயங்கர எமோஷனலாக உடஞ்சி அழுது இப்போ எப்படி இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போகிறோங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்டும் இருக்கும். ரெண்டையுமே சும்மா பிச்சு படம் எழுதிருப்பாப்ல. இதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் பிளாக்ஸ்குள்ளேயே நீங்கள் வரணும். பயங்கர எஃபர்ட் போட்டு செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே அந்தளவுக்கு ஆக்ஷன் பிளாக்ஸ் பண்ணவங்களாம் எல்லாருமே அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு அட்டகாசமாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அந்தந்த காட்சி அமைப்புகளை. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ரன்வீர் சிங் அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு அடுத்து அர்ஜுன் ராம்பால் ஆகட்டும், மாதவன் ஆகட்டும், சஞ்சய் தத் ஆகட்டும், சாரா அர்ஜுன் ஆகட்டும், ராகேஷ் பேடி ஆகட்டும்னு சொல்லி ஈவன் முக்கியமான இன்னும் கூடையே ட்ராவல் ஆகக்கூடிய நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரங்களுக்கு என்ன தேவையோ ரொம்ப கணக்கச்சிதமாக கொண்டு வந்திருந்தாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் பிரச்சனை என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நீங்கள் ஒரு பக்கம் அடிக்கிட்டே போகலாம். அதில் முக்கியமான விஷயமே இந்த விமர்சனம் பேசும்போது இது எதுக்கு புதுசாக பேசாட்டு அந்த பாகம் 1க்கு என்ன பேசணுமோ அதே கட் பண்ணி இங்கே வச்சுட்டா என்ன அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். எதுக்குன்னா கிட்டத்தட்ட அந்த படம் எந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சோ அதே ஃபீலை தான் இந்த பாகம் 2ம் எனக்கு கொடுத்துச்சு பர்சனலாக. அந்த படத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஆரம்பிக்கும் போது செம்மையாக ஆரம்பிச்சிருப்பாங்க, இன்ட்ரோல் பிளாக்கும் பரபரப்பாக விட்டுருப்பாங்க, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம்மையாக போகும், போர் அடிக்காமல். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்பிட்வீனில் இருக்கு பாருங்க, ஒரு அரை மணி நேரம் 35 நிமிஷம் படம் பயங்கர டல்லாகும். இது முதல் பாகத்திலே நான் சொல்லியிருப்பேன். அதே பிரச்சனை தான் இந்த படத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்பிட்வீனில் டெஃபினட்டாக டல் அடிக்குது, என்னங்க எடுத்து சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மோடில் தான்
நான் படத்தை பார்த்தேன். ஆனால் இன்ட்ரோ பிளாக் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே விட்டுருந்தாங்க. செகண்ட் ஹாஃபுக்கு போகும்போது பெருசாக வந்து அந்த அளவுக்கு தொய்வு இல்லாமல் சுவாரஸ்யமாகவே போகுது. நான் சொன்ன மாதிரி நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்லாம் அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில், அதுவும் குறிப்பாக டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான மேட்ரு, இந்த படத்துக்கு ஒரு என் கிரெடிட்டும் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனும் ஒன்று இருக்குது. நீங்கள் படத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டையும் பார்க்க வந்துடாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக இது அடுத்த லீடை கொடுத்து துரந்தர் 3க்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை இவங்க விட்டு வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, லாஜிக்குங்கிறது இம்மியே அந்த படத்தில் இருக்குது. இந்த படத்துலையே நிறைய அந்த தீவிரவாத இயக்கங்களுடைய தலைவர்கள் அவர்கள் இவர்கள்னா ஒரு 6-7 பேரை காமிப்பாங்க, எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கோம். இப்போ அவங்கள எடுத்துக்கங்க, எப்பா ஒரு தீவிரவாத இயக்கத்துடைய தலைவன் அப்படின்னா முதல்ல அவனை தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளோ ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா? இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே 2 பேர் பைக்கில் வந்து சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தலைவர்கள் கிளைவர்கள்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் அவங்க மட்டும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த வேலை இப்படி ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. என்னப்பா எடுத்து வச்சிருக்கீங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தோணத்தான் செய்யுது. ஈவன் இந்த படத்தில் கதாநாயகன் கதாநாயகிக்கு இடையிலான அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப்பே கூட இவங்க பெருசாக சவுண்டாக எங்கேயும் நமக்கு வந்து எஃபெக்டிவாக கன்வே பண்ணவே கிடையாது இந்த பாகத்தில். இதனாலேயே இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பிரிவு வருது, ஏதோ ஒரு விஷயம் வருது அப்படிங்கும்போது இவங்க எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் நமக்கு பெருசாக இந்த பாகத்தில் கிடைக்காம போயிடுச்சு. ஈவன் தனிஷ் பண்டோர் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி அது நல்ல ரோல், பயங்கர வெயிட்டாக காமிச்சிருப்பாங்க ஆரம்பத்துலலாம். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டுக்கு கடைசியாக அந்த கிளைமேக்ஸில் யூஸ் பண்ணணும் அந்த கேரக்டரை அப்படிங்கிறதுக்காக கடைசியில் டம்மி பீஸ் ஆக்கி விட்டுருப்பாங்க அந்த கேரக்டரை. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு இன்னும் ப்ராப்பராகவே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதை தாண்டி இந்த படம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் இந்தியாவில் வந்து தாக்குதல்களை கையில் எடுக்கிறாங்க, இதுக்கு பதிலடி கொடுக்கணும், அவங்கள மொத்தமாக கருவெடுத்து வரணுங்கிறதுக்காக இங்கேருந்து ஒரு ஸ்பை ஏஜென்ட் அங்கே போகிறாரு அப்படிங்கிறதான கதை. இப்போ ஆக்சுவலாக என்ன படம் பார்க்குற ஆடியன்ஸை கன்வே பண்ண படணும். ஆனால் இவங்க படத்தை ப்ரெசென்ட் பண்ண விதம் எப்படி இருக்குது அப்படின்னா 2 மதத்துக்கு இடையிலான பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க போர்ட்ரே பண்ணி கிட்டத்தட்ட இந்த படத்துடைய பல காட்சிகளை பார்க்கும்போது எங்கே இது ஒரு ப்ராபகண்டா படங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துருச்சு. அது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு படத்துடைய காட்சிகளை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அப்படி தான் ஒரு சில விஷயங்களையும் இந்த டீம் இந்த படத்தில் பண்ணி வச்சிருக்கு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு துரந்தர் 1 பிடிச்சது அப்படின்னா துரந்தர் 2 உங்களை கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் டெஃபினட்டாக ஒரு தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். அடல் கனடா பொறுத்தளவுக்கு ரத்த கலரியாக ஒரு படம், எங்கேயுமே ஃபிசிக்கல் இன்டிமெசி அப்படி இப்படிலாம் எந்த விஷயமே அந்த படத்தில் கிடையாது, செக்ஷுவலாக எதுவுமே கிடையாது. ஆனால் ரத்தம் தெறிக்க சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. எங்கேயோ சுட்டு எங்கேயோ புல்லட் வெளியே வருது. ஏன் அதெல்லாம் கேட்குறீங்க? நீங்கள் போய் படத்தை பாருங்கள், எப்பா என்ன யோசனை அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு காட்சிகள்லாம் கொடூரமாக வைக்கப்பட்டிருக்கு. அதனால் இது ஏ சர்டிஃபைடு படம், இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த படம் ஆக்சுவலி இன்னைக்கு இருந்து ரீஜனல் லாங்குவேஜஸ் உங்களுக்கு வெளியாகுது. தமிழ் மற்ற லாங்குவேஜில் எல்லா டப்பிங்கும் இன்னிலேருந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேற்று பெய்டு ப்ரீமியர் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு நான் பார்த்துட்டேன். நான் ஒரிஜினல் ஹிந்தி வெர்ஷனில் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலி அந்த வெர்ஷன் தான் நல்லா இருந்தது. என்கிட்ட கேட்டால் உலக படம்லாம் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட நான் பார்ப்பேன் சார் அப்படிங்கிற நபர்கள்லாம் தயவு செஞ்சு தமிழ் டப்பிங்கில் பார்க்காம ஒரிஜினல் வெர்ஷன்லேயே பாருங்கள். அப்படின்னா இந்த படம் இன்னுமே கூட உங்களுக்கு பெட்டரான ஒரு கனெக்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.